இன்றைக்கி மண்பானை சமையலில் ஆரோக்கியமான அவல் உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா அவல், தேங்காய் பால், அப்புறம் தேவையான அளவு சீனி. இப்போ நான் ஒரு பவுலில் வந்து அவல் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கழுவி வச்சுருக்கிற அவலோட தேவையான அளவு சீனியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அடுத்ததாக வந்து அரைமுறை தேங்காய் வந்து நான் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதோட சேர்க்க போகிறேன். அவலில் தேங்காய் பாலை கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்போ தான் அது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவல் வந்து இப்போ நல்லா கட்டியாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து சின்ன சின்னதாக உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து அது சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். சுவையான சம்பா அவல் உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சம்பா அவலையும் செய்யலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த வெள்ளை அவலையும் வந்து நம்ம வந்து செய்யலாம். இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் சம்பா அவல் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்னொரு ஈஸியான ஆரோக்கியமான ஒரு சமையல் குறிப்போடு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இது வரைக்கும் மண்பானை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மண்பானை சமையலில் நம்ம வந்து என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா தேவையான அளவு பொரிகடலை, அதுக்கு சமமான அளவு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் காரம் வேணும் அப்படின்னா வத்தல் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கிறோம்.